வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொறுன்னு ஆமை வடை செய்ய போகிறோம். இந்த ஆமை வடையை தான் மசாலா வடை, கடலைப்பருப்பு வடைன்னு சொல்லுவோம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவில் இருக்கும். இதில் தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறுற மாதிரி வச்சிடலாம். அரை மணி நேரத்தில் பருப்பு நல்லா ஊறி இருக்கும். ஊறின பருப்பை நம்ம மிக்ஸி கப்பில் போட்டு நரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊறின பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி கப்பில் ஒரு 5 வரமிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாம் சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஊறின கடலைப்பருப்பில் பாதி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நாம் அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம்னா வடை மாவு கொஞ்சம் தளர்வாகும். அதனால் அரைக்கும் போது இந்த அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து மீதம் இருக்கிற பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பருப்பை விட்டு வைக்கலாம். நம்ம மாவு அரைச்சதுக்கப்புறம் இந்த முழு பருப்பையும் சேர்த்து வடை தட்டினோம்னா தான் வடை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட ஊறின முழு பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணினது சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. ஏற்கனவே 5 வரமிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும். பச்சை மிளகாய் தேவைன்னா ஒரே ஒரு மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கலாம். மாவு அரைச்சதுமே நம்ம இருப்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி வடை தட்டி போடணும். இப்போ இருப்பு சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் 3-4 வடையை தட்டி போட்டுக்கலாம். நம்ம வடையை தட்டி போட்டதுமே ஃப்ளேமை மீடியத்துக்கு குறைச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வெந்தால் தான் வடை உள்ளே நல்லா வெந்து வெளியிலையும் நல்லா பொன்னிறமாக மொறுமொறுப்பாக இருக்கும். ஹை ஃப்ளேமாக இருந்தால் வடை போட்டதுமே செவந்து போயிடும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்து வெளியில் கிறிஸ்பி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் 3-4 தட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த வடையும் நல்லா மொறுமொறுப்பாக வெந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா வடையும் செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லாம் ஒரே மாதிரி பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்குது. நான் பிச்சு காமிக்கிறேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா டேஸ்டியான மொறுமொறுப்பான மசாலா வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.